ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, எப்பயுமே பீகாரினுடைய அரசியல் களம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் சொல்லக்கூடிய அரசியல் களம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யாரும் வந்துட்டு எதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களோ அவங்களுடைய திடீர்னு கூட்டணி வச்சு வந்துட்டு தங்களுடைய பதவியை காப்பாற்றிக்கிறது அங்கே ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 20 வருஷமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல கூட்டணிகள் மாறி தன்னுடைய முதலமைச்சர் பதவியை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளாலும், அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே வந்துட்டு நிதிஷ்குமார் என்னப்பா இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷமா பீகார் அரசியல்ல முடிசூடா மன்னனா இருந்த நிதிஷ்குமாரை அவர் கையாலேயே ராஜினாமா பண்ண வச்சிருக்கு பாஜக அப்படின்னு சொல்லலாம். ஸோ 20 வருஷம் கன்சிஸ்டண்டா வந்துட்டு பீகார்ல தன்னுடைய ஆட்சி அப்படின்றத நடத்திக்கிட்டு இருந்த நிதிஷ்குமாரோட கூட்டணி வச்சு நவம்பர் 2025 இருக்கு இல்லையா, அப்ப எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிருந்துச்சு பாஜக அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலா இருக்கக்கூடிய 243 தொகுதிகளில் வந்துட்டு நிதிஷ்குமாருடைய கட்சி 85 தொகுதிகள்லையும் பாஜக 89 தொகுதிகள்லையும் ஜெயிச்சிருந்தாங்க. அப்பயே வந்துட்டு பார்த்தோம்னா டெஃபினட்டா பாஜக இருக்கு இல்லையா, பாஜக வந்துட்டு முதலமைச்சர் சீட் மேல கை வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் இல்ல நாங்க அதிகப்படியான சீட்டு ஜெயிச்சிருந்தாலுமே முதலமைச்சர் நிதிஷ்குமார் தான் அப்படின்ற அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ கொடுக்குற மாதிரி கொடுத்து புடுங்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு என்னதான் முதலமைச்சர் பதவி நிதிஷ்குமாருக்கு விட்டு கொடுத்தாலும் பாஜகவினுடைய அழுத்தம் தாங்க முடியாததுனால நிதிஷ்குமாரே அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால பீகார்ல தான் கட்சியினுடைய முதலமைச்சரை நாளைக்கு வரவேற்க காத்திருக்கு பாஜக அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பீகார்ல துணை முதலமைச்சரா இருந்த சாம்ராட் சௌத்ரி இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் முதலமைச்சர் பதவி அப்படின்றதும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ யார் இந்த சாம்ராட் சௌத்ரி, அதை தாண்டி வந்துட்டு பீகார்ல பாஜகவினுடைய திட்டம் தான் என்ன, பீகார்ல இப்ப நடந்திருக்கக்கூடியது நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு யார் இந்த சாம்ராட் சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 2022 நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பாஜக கூட்டணியில் இருக்கும்போதே நிதிஷ்குமாருக்கும் பாஜகவுக்கும் ஒரு உரசல் வருது. உடனடியாக வந்துட்டு கூட்டணியில இருந்து வெளியேற நிதிஷ் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, லல்லு பிரசாத் யாதவனுடைய ஆர்ஜேடி இருக்கு இல்லையா, ஸோ ஆர்ஜேடியோட கூட்டணி அப்படின்றத வச்சு மகாபந்தன் கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கி தன்னுடைய முதலமைச்சர் பதவியை காப்பாத்திக்கிறாரு. ஸோ அப்போ வந்துட்டு டென்ஷனான சாம்ராட் சௌத்ரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நிதிஷ்குமாரை முதலமைச்சர் பதவியிலேருந்து கீழே இறக்காம நான் என்னுடைய தலப்பாகையை கழட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில டர்பன் கட்டி அப்பயே மாநில அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தான் இப்போ பாஜக தலைமை முதலமைச்சர் பதவி அப்படின்றதையும் தூக்கி கொடுத்துருக்காங்க. கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா சாம்ராட் சௌத்ரி இருக்கார் இல்லையா, சாம்ராட் சௌத்ரி சொன்னதை செஞ்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சாம்ராட் சௌத்ரி தலப்பாக கட்டினதுக்காக மட்டும் அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டுருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா டெஃபினட்டா கிடையாது. அதுக்கு பின்னாடியும் பாஜக ஒரு ரொம்ப பெரிய அரசியல் கணக்கு போட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு எந்த ஒரு சின்ன மூவா இருந்தாலும் அதை வந்துட்டு ஃபியூச்சரிஸ்டிக்கா வந்துட்டு யோசிப்பாங்க. நம்ம இன்னைக்கு இந்த மூவை பண்ணோம் அப்படின்னா, இப்ப 26ல இந்த மூவை பண்ணோம்னா 29ல வந்துட்டு மறுபடியும் பொது தேர்தல் வருது, அப்ப வந்துட்டு நம்ம எலெக்ஷனுக்கு மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டு போனோம் அப்படின்னா, அப்ப நம்ம இதை இப்ப பண்ணோம்னா 29ல மக்கள் கிட்ட இதை சொல்லி நம்ம ஓட்டு கேட்கலாம், இந்த மூவை பண்ணோம்னா மக்களும் நமக்காக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரில்லியண்டா பிளான் பண்ணுவாங்க பாஜக அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் வந்துட்டு பீகாரை பொறுத்த வரைக்கும் ஓபிசியில இருந்தோ இல்லைன்னா தலித் இருக்காங்க இல்லையா, தலித் கேட்டகரிஸ்ல இருந்தோ தான் ஒருத்தரை முதலமைச்சராக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பிக்ஸ் பண்ணிடுச்சு. ஸோ சாம்ராட் சௌத்ரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி கட்சிக்காக உழைச்சவர், என்னதான் ஆர்ஜேடி ஜேடியு மாதிரியான கட்சிகள்ல இருந்தாலும் கூட பாஜகவுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கக்கூடிய தலைவர்கள்ல ரொம்ப முக்கிய
முக்கியமான ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். அவரும் வந்துட்டு ஓபிசி கேட்டகரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள வரதுனால தான் சாம்ராட் சௌத்ரிக்கு இந்த பதவி அப்படின்றது அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. இதை தாண்டி வந்துட்டு பாஜக சார்பில் இருந்து பீகாரினுடைய மேற்பார்வையாளராக நியமிக்கப்பட்ட சிவராஜ் சிங் சவுகான் இருக்கார் இல்லையா, ஸோ சிவராஜ் சிங் சவுகானுக்கும் சாம்ராட் சௌத்ரிக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அரசியல் ரீதியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாம்ராட் சௌத்ரியுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் அப்படின்றது சிவராஜ் சிங் சவுகானுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு சிவராஜ் சிங் சவுகான் இருக்கார் இல்லையா, அவரும் வந்துட்டு கிரீன் டிக் போட்டிருக்காரு. ஓவராலாக கூட்டி கழிச்சு பார்த்து தான் சாம்ராட் சௌத்ரியை முதலமைச்சராக பாஜக தலைமை தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 20-25 வருஷங்களுக்கு மேலே காலூனவே முடியாது அப்படின்னு சொல்லி மாறுதட்டிக்கிட்டு இருக்கும்போது அங்கே மறுபடியும் பாஜக தன்னுடைய முதலமைச்சரை உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ அரசியல் ஆர்வலர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது இன்னைக்கு பீகார்ல நடந்திருக்கு, நாளைக்கு தமிழ்நாட்டிலேயோ இல்லை இனி பாஜகவோட கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளுக்கும் இதுதான் நிலைமை. இதை வந்துட்டு புரிஞ்சு நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அவேர்னஸும் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்க கூட்டணி அப்படின்றத வச்சு ஜெயிக்கும் போது பாஜக உங்களை விட அதிகமான சீட் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு தேசிய கட்சி தான், கூட்டணியில எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அவங்க உங்களை விட அதிகமான சீட் ஜெயிக்கும் போது அவங்க பண்ணக்கூடிய டிமாண்டா இருந்தாலும் சரி, இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய அழுத்தமா இருந்தாலும் சரி, நீங்க தாங்க முடியாத அளவுக்கு, நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கான அழுத்தம் அப்படின்றது வரும்போது நீங்க இறங்கி போறதை தவிர வேற வழியே இருக்காது. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நிதிஷ்குமார் இருக்கார் இல்லையா, அங்க இப்பயுமே அவர் தான் வலிமையான தலைவர், அவர் தான் வந்துட்டு மக்கள் கூட இணக்கமா இருக்கக்கூடிய தலைவர் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருந்தாலும் அவரே அவர் கையால முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றாரு அப்படின்னா நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒருவேளை பாஜக கூட்டணி ஆட்சி அப்படின்றது அமைஞ்சிச்சுன்னா இங்கேயும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பிரச்சாரத்தையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பீகார் நாளைக்கு தமிழ்நாடா அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் நேரத்தில் பாஜக இப்படி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மூவ் அப்படின்றது தமிழ்நாட்டில் அது பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எது எப்படியோ பீகார்லேயே நம்ம நினைச்சதை பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து டார்கெட்ஸாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாலையும் டெஃபினட்டாக தாமரையை மலர வச்சே ஆகணும் அப்படின்ற கணக்கு போட்டிருக்கான் பாஜக தலைமை. ஸோ பாஜகவினுடைய இந்த கணக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மாதிரியான ஸ்டேட்ஸில் தாமரை மலர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தட பை பை.